ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம காரக்கடலை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள கடலைப்பருப்பு வச்சு ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவேங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. பசங்க வீட்டில் இருக்கிற டைமில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த காரக்கடலையை செஞ்சு நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம நல்ல தரமான கடலைப்பருப்பாக வாங்கினோன்னா நல்ல பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பொரிஞ்சு வர்றப்போ. இது நல்ல ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நல்ல கில்லுனா அது கில்லுபடணும். அந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு துணியில் ஃபேனுக்கடியில் நல்லா காய வச்சிடலாம். இப்போ ஈரமாக இருக்குது இல்லையா, இந்த ஈரெல்லாம் போகணும். நம்ம எடுத்தால் ஈரம் தெரியக்கூடாது. உள்ளே இருக்கும், ஈரப்பதம் இருக்கும், ஆனால் வெளியே சுத்தமாக ஈரம் இருக்காது. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். சுட ஆரம்பித்த உடனே நம்ம மீடியமில் வச்சுக்கணும் எண்ணெயை. இதை சில்வர் வடிகட்டியில் போட்டு நான் கொஞ்சமாக பொரிக்கிறேன். இந்த மாதிரி சில்வர் வடிகட்டியில் போட்டு நம்ம பொரிக்கிறப்போ எல்லாம் ஒரே மாதிரி பொரியும். இன்னொன்று, நம்ம வடிகட்டியில் பொரிக்காமல் கடாயிலே போட்டு பொரிக்கிறப்போ ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ கரெக்டாக எடுத்துருவோம், லாஸ்ட்டு எடுக்கிறப்போ அது தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி பொரிக்கிறப்போ எல்லாம் ஒரே மாதிரி பொரிஞ்சு இருக்கும். சில்வர் வடிகட்டியில் பொரித்து எடுக்கணும். அப்பப்போ கிளறி விட்டு நல்லா பபிள்ஸ் ஓரளவு அடங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா கடலைப்பருப்பையும் பொரித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ அருமையாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் பொரித்து எடுத்த பிறகு ஒரு 10 பூண்டை நான் 1-2 தட்டி வச்சுருக்கேன். தோலோடு தான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு பொரிக்கலாம். அதோடைய கருவேப்பிலை கொஞ்சம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பில் இதையும் கொட்டிடலாம். நான் கொஞ்சமாக எடுத்து செஞ்சுக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இதில் சாட் மசாலா போட்டுக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா நொறுக்கி விடுங்க. அதோட மனம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு லைக் போடுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்ங்க.